அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. சொல்லுமா. நான் சென்னையிலேருந்து வரேன். ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. என்னோட சகோதரிகள் உங்களுடைய யூடியூப் மூலியமாக உங்களுடைய ஸ்பீச்சை கேட்டு ரொம்ப ஆர்வமாக திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. சரி. நான் அவங்க ஸ்பீச்சு பார்த்த பிறகு தான் உங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டுச்சு. சரி. அதனால் நான் உங்களை அழைச்சிட்டு உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கேன். என்னுடைய சகோதரன் தான் இது சகோதரனுடைய பையன்தான் எங்களை வழிகாட்டி அழைச்சிட்டு வந்தது. அவனுக்கு முதல்ல எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுள்ள அவங்க வெளியில் எங்கேயும் போய் பழக்கம் கிடையாது. அதனால் அவங்க பேசுகிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுறாங்க. ஆனால் உங்களுடைய யூடியூப் மூலியமாக உங்களுடைய ஸ்பீச்சை டெய்லி கேட்குறாங்க. அதன் பிரகாரம் அவங்க நடைமுறையில் நடந்து வராங்க. ஒரு சில ஸ்பீச்சு தான் உங்களுடைய இதை நான் அவங்களுடைய யூடியூப் மூலியமாக பார்த்தேன். ஏன்னா அந்த யூடியூப் எனக்கு வசதி இல்லை, சின்ன ஃபோன் தான். அதனால் உங்களை சந்திக்கணும், நேரடியாக சந்தித்து உங்களை ஆசீர்வாதம் பெற்று போகணும்னு வந்தோம். என்னுள்ள ஒரு பழங்காலமாக நெடு நாட்களாகவே ஒரு சந்தேகம் என்னுள்ள இருந்துகிட்ருக்கு. என்னென்னா, நிஜ வாழ்க்கை வேறு, கனவு நிஜ உலக நடப்பு ஒன்று, இரவில் உறங்கி விழிப்பது போல் சாக்காடுங்கிறாங்க. நம்ம நிஜ உலகத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி. இது நைட்டில் நம்ம படுத்துடுறோம். படுத்த பிறகு நிஜ உலகத்தில் நம்ம என்ன இது பண்ணுறோமோ அதுக்கு தேவையற்ற ஒரு உலகத்தில் நைட்டில் இருக்கும். அது எதனால் ஏற்படுறதுங்கிறது வெகு நாளாக எனக்கு அந்த சந்தேகம் என் மனசில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை என்ன இரவில் நடக்குது, அதாவது இந்த உலகத்தில் நான் எப்படி இருக்கணும், அதே போலவே நைட்லேயும் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் இல்லைன்னா இறந்து போனவங்க அவங்களோட உறவாடுறது இல்லை அது வேறு உலகத்தில் ஏதோ ஒரு நடமாட்டம் ஏற்படுது. அதனால் எனக்கு தூக்கம் சரியில்லாதது போல் எனக்கு தோணுது. அதனால் அது ஏற்படுதா இல்லை அது எதனால் அந்த இது ஏற்படுதுன்றது எனக்கு தெரியல. இந்த மனம் இருக்குது, அது ரொம்ப பொல்லாதது, ஆனால் ரொம்ப தங்கமானது. அந்த மனம் என்ன பண்ணும், நம்மளை பரிசுத்தமாக வச்சுக்கும், நம்மளை அசுத்தத்திலும் தள்ளும். இந்த மனத்தினுடைய எண்ணங்கள் கோர்வையாகும். எண்ணங்கள் கோர்வையாகும்போது அதில் எண்ணம் கருத்துன்னு ரெண்டு உருவாகும். கருத்துன்றது மூளையில் பதிஞ்சிடும், எண்ணம்ன்றது மனசோட கலைஞ்சிடும். அப்போது இந்த கருத்தில் எதெல்லாம் பதிஞ்சதோ அதெல்லாம் இரவில் கனவுகளாக வரும். அந்த கனவுகளாக வரும்போது உங்களுக்கு ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் ஆக்கிடும். செத்தவங்களெல்லாம் பார்க்குற மாதிரி. செத்தவங்க எங்கே இருக்கிறாங்க, இது நம்மளுடைய உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுன்னா 16 நாட்கள் வரைக்கும் தான் இந்த உயிர் ஆன்மா வேறு உடலை எடுக்காது. அந்த 16 நாள் கழிச்ச உடனே அது உடல் இல்லாத உயிர் எங்காது, உயிர் இல்லாத உடல் எங்காது. அப்போ வேறு உடலில் பூந்துடும். அது புகுந்துட்ட பிறகு எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அக்கா இருக்கிறாங்க, எங்கள் தங்கச்சிக்கிறாங்க, யாருமே இல்லை. அவங்க இறந்தவங்க அத்தனை பேரும் பிறந்தாகி போச்சு. ஆனால் இந்த மனமாகப்பட்டது அவங்களாம் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டாக்கிக்குது. அந்த பிம்பமாகப்பட்டது உங்களை தூங்க விடாத கொள்ளுது, தொல்லை கொடுக்குது. இந்த தெளிவு வரணும். இறந்தவங்க பிறந்துட்டாங்கள, அப்புறம் அவங்க எங்கே இருப்பாங்க, இது நம்ம மன கற்பனை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா இதெல்லாம் வராது.
அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? தெளிவு போகணும். இது பொய்யா நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்குறோம், தெரியாமல் எதையோ கற்பனை பண்ணியிருக்கிறோம், இனிமேல் அதெல்லாம் கிடையாது அப்படின்றத மனசுக்குள்ளவே நீங்கள் நினைக்கும் போது அது திரும்ப வராது உங்களுக்கு. அதுக்கு நம்ம தியானம் பண்ணணுமா? தியானம் பண்ணணும். தியானம் பண்ண தெரியுமா? ஒரு ஆத்மா உடல் எல்லாம் ஆத்மா. நாய் நரி கூட ஆத்மா தான். அது கூட ரோட்டில் படுத்து தியானம் பண்ணின்னுக்குது. மாடு கட்டி வச்சிருந்தா அது கூட இதை படுத்து தியானம் பண்ணுது. தியானம் அதெல்லாம் சும்மா உட்காந்துட்டா தியானமா இல்லை. இது மாதிரி தான் ஏராளமாக இருக்கிறாங்க. தியானம்ன்றது ஒரு குரு இல்லாமல் நீ பண்ணவே முடியாது. குரு ஒரு வழி காட்டினா தான் அந்த வழியில் போனீங்கன்னா தான் தியானம் கை கூடும். தியானம் என்ன அர்த்தம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடும். தானம்னு அர்த்தம். தன்னையே இறைவனுக்கு தானம் கொடுக்குறோன்றது தான் தியானம். இது தெரியாமல் கண்ணை மூடிக்கணுக்கா நான் தியானம் பண்ணுறேங்கன்னு எங்கள் அக்கா போச்சா, எங்கள் அக்கா ஊர் போய் சேர்ந்துச்சா, என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிச்சா, காலேஜுக்கு போயிச்சா, வேலைக்கு போயிச்சான்னு யோசித்துக்கணும் உட்காந்துங்கிறது தியானம் இல்லை. பேர் முட்டாள்தானோன்னு பேர் அதுக்கு. அதனால் ஒரு வழி தெரியாத தியானம் பண்ண முடியாது. கடவுள் பக்தி விழிப்புல பண்ணுறீங்க, அதையே பண்ணிக்கின்னு போங்க. சும்மானா ஏன் தண்ணியே ஏமாற்றிக்கிறீங்க நான் தியானம் பண்ணுறேன்ட்டு. தியானம்ன்றது வழி தெரியாமல் தியானம் பண்ணவே முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. அதனால் வழி தெரிஞ்சுக்கின்னு பண்ணுங்க. இல்லை அந்த வழி தெரிஞ்சுக்கின்னு பண்ண முடியலையா, இவ்வளோ நாள் எப்படி பக்தி பண்ணீங்களோ அந்த பக்தியை பண்ணுங்க. பக்தியில் போய் கடவுள்கிட்ட எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல, இந்த மாதிரி அங்கே வியாபாரம் பண்ணக்கூடாது கடவுள்கிட்ட. இறைவா நான் உன்னை வழிபடுறேன், படைச்சது நீ என்ன எனக்கு தரையோ அதை கொடு அப்படின்ற முறையில் பக்தி பண்ணிங்கன்னா அது தூய்மையான பக்தி. இப்போ ஒரு சிலரால் கோயிலுக்கு போக முடியல. ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாருமே ஏஜ் எபோவ் 60, I am 70. சரி. இப்போ எங்களால் எல்லாம் நினைச்ச நேரத்துக்கு கோயிலுக்கு போக முடியல, சாமி கும்பிட முடியல, சரி, காலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்ற முடியல. இதெல்லாம் முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தோம். காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு இது பண்ணி விளக்கேற்றி குளிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எங்களால் காலையில் எழுந்திரிக்கவும் முடியல, சாமி கும்பிடவும் முடியல. சாமி கும்பிட முடியலன்னு இல்லை, சாமி கும்பிடுறோம், ஆனால் வழிமுறை பிரகாரம் எங்களால் செய்ய முடியல. கோயிலுக்கு போக முடியல, ஏன்னா யாராலையும் நடக்க முடியல. அது மெயினாக இருக்குது. இப்போ அதுக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு. கோயிலுக்கு போகணுன்னு அவசியமே கிடையாதும்மா. கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணுன்னு அவசியமே கிடையாது. ஒரு உயிர் பிறந்ததுன்னா சாகிற வரைக்கும் அது சாமி கும்பிட்டு தான் சாகணும்னு அவசியமே கிடையாது. எல்லா உயிர்களும் சாமி கும்பிட்டாலும் சாமி கும்பிடலாலும் வாழ தான் போகுது. அதனுடைய ஆயுட்காலம் வரைக்கும் அது வாழும். அது சாமியை கும்பிடலன்னா கூட சரி, அது ஆயுட்காலம் சாமி கும்பிடல நாளைக்கு செத்து போடணும்லாம் சொல்லக்கூடாது. அதனுடைய ஆயுட்காலம் வரைக்கும் வாழும். ஆனால் இந்த சாமி கும்பிட்றதுக்கும் சாமி கும்பிடாததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாமி கும்பிடும்போது உன்னுடைய பாரங்களை இறைவன்கிட்ட கொடுத்துட்டேன்ற நினைப்போட வாழற. சாமி கும்பிடாத போது எது செய்தாலும் நான் தான் வாழற. அப்போ மன ஓச்சல் உனக்கு ஜாஸ்தி ஆகுது. அதனால் எல்லாமே இறைவன்கிட்ட கொடுத்துடணும். வீட்டில் ஒரு படம் இருக்குது, அந்த படத்தாண்ட உட்காந்துன்னு கூட சாமி கும்பிட முடியாது. கோவிலுக்கு போவானா போக முடியல, வயசாகி போச்சு, நடக்க முடியல, வீட்டில் உட்காந்துன்னு கும்பிட்டுன்னுக்கலாம். சரி, அது கூட முடியல அப்படின்னா உங்களையே நினச்சிக்கின்னு 1 மணி நேரம் உட்காருங்க டெய்லி, அதுவே சாமி கும்பிட்ட மாதிரி. இது நெட்டில் போவோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுன்றதுக்கு தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது. புது வீடு கட்டிக்கிறேன், வாங்கலாமா வேணாவா, கொடுத்தன போகலாமா போகக்கூடாதா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. இந்த இடம் அதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாத இடம். இது ஜோசியம், ஜாதகம், பேர்ராசி, மாந்திரிகம், வைத்தியம், இது எதுவுமே இங்கே பண்ணுறதில்ல. இங்கே வெறும் பேசுகிறது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வரணும். மற்ற விஷயம் உடம்பு சரியில்லை, என் மனசு சரியில்லை, ஒருத்தர் சேலத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாரு, 10 லாரி விற்றுட்டாரான். நான் என்ன பண்ணுறது? அதுக்கு 10 லாரி விற்றுட்டு இன்றைக்கி பிச்சைக்காரனாக இருக்கிறேன் சாமி, எப்படி போச்சுன்னு தெரியல. அது எப்படி நீ விற்காத போவோம், திருட்டினா போட்டாங்கன்னு. அது மாதிரி தன்னை எல்லா வேலையும் செய்து போட்டு அதுக்கு விமர்சனம் நம்மக்கிட்ட கேட்கக்கூடாது. அதுக்கு நிறைய டிவியில், எல்லா டிவிலையும் ப்ரோக்ராம் இருக்குது. அவங்களாண்ட போய் கேட்கணும். பஞ்சாங்கம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, இதெல்லாம் நமக்கு அந்த வேலை இல்லை.
நம்ம பேசுகிறது வெறும் கடவுளை பற்றி பேசுகிறவங்க மட்டும்தான் கேட்கணும். அது கூட ஃபோன்லேயே கேட்கக்கூடாது. தெரிஞ்சுக்கணுன்னா தேடி வரணுமே தவிர ஃபோன்லேயே வீட்டில் உட்காந்துக்கினே உடம்பு நோவாமல் தெரிஞ்சுக்கலான்னா அந்த மாதிரிலாம் சொல்கிறதும் இல்லை. உண்மையான மனசு இருந்து தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அதுக்கு பௌர்ணமிக்கு தேடி வரணும். இங்கே ஆசிரமத்துக்கு வந்தால் இங்கே தான் வந்து கேட்கணுமே தவிர வீட்டாண்ட வந்து கேட்கலாம், ஃபோன்லேயே கேட்டுக்கலான்றது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்கிறதும் கிடையாது. தயவு செய்து சொல்கிறேன், கையெழுத்து கும்பிட்டு கேட்குறேன், இந்த மாதிரி அனாவசியமான விஷயங்களை என்கிட்ட கேட்காதீங்க. நான் அதுக்கு சம்மந்தப்படாதவன். நான் வெறும் இறைவனை பற்றி மட்டும்தான் சொல்லுவேன். இறைவனை அடையிறதுக்கு வழி சொல்லுவேன், மன அமைதி பெறத்துக்கு வழி சொல்லுவேன். மற்ற விஷயங்களில் நான் இது பண்ணுறதில்ல. என் உடம்பு சரியில்லை, என் புள்ள செத்துட்டான், எப்படி செத்தான், ஆயில் முடிஞ்சது, ஆயில் முடியல, பெற்றவங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்கிட்ட வரக்கூடாது. தயவு செய்து யாரும் அது மாதிரி கேட்காதீங்க. எது கேட்கணுன்னாலும் ஆசிரமத்தில் வந்து கேட்கணுமே தவிர ஃபோன்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. இதுக்காகவே தான் இந்த வீடியோ வச்சுது. ஏன்னா அந்த வீடியோவில் எனக்கு நிறைய தலைவலியாக இப்போ ராத்திரிக்கெல்லாம் போகணும், சம்மந்தமே இல்லாத விஷயம். 100 போன் வருதுன்னா 98 பேர் சொந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறான், 2 பேர் தான் ஆன்மீகத்தை பேசுகிறான். இது எனக்கு ரொம்ப உபதிரமாக இருக்குது. நம்ம கெட்டுப்படுவோம் போல இருக்குது. சரி, ஒரு 50,000 எடுத்தா நான் உன் கஷ்டத்தை சரி பண்ணிடுறேன், அந்த மாதிரி இடத்துக்கு நமக்கு லாய்க்கே அது ஒத்து வராது. அதனால் தயவுசெய்து இனிமேல் யாரும் அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடாதீங்க. அது மாதிரி நான் சொல்கிறதும் இல்லை. கடவுளை பற்றி பேசணுன்னா ஆசிரமத்துக்கு வரணும், ஃபோனில் பேசக்கூடாது. ஆன்மீகம் ஃபோனில் பேசி தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. தேடி வந்து தெரிஞ்சுக்கினா தான் நிற்கும். வீட்டில் இருந்துக்கினே கேட்குற விஷயம் காதோடு கேட்டு காதோடு போயிடும், அது மனசில் நிற்காது. அப்பா கிட்ட போய் புள்ளக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, புள்ளக்கிட்ட அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, பொண்டாட்டி போய் புருஷங்கிட்ட பேசுகிற மாதிரி பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது. எந்த இடத்துல பேசுகிறோம், யாருக்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசணும்னு தெரியும், அதான் பக்குவம். எதனா ஒன்று கேட்கலாம் அப்படின்னு கேட்டால் அதான் கோபம் வரும். புரியுதா? ஏன்னா யார் சீடன்னா சீடனாகணும், குருன்னா குருவாகணும், புருஷன்னா புருஷனாகணும், பொண்டாட்டின்னா பொண்டாட்டி ஆகணும், புள்ளன்னா புள்ளணும். சில பேர் சொல்லுவாங்க தோலுக்கு முடிஞ்சு தோழன்னு ஆகிப்போச்சியா, அதனால சம்மந்தானப்பா, 2 பேரும் உட்காந்து தண்ணி அடியா, அப்படி தான் அடிக்கிறாங்க இப்போ. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீயாக தான் இருக்கணும். அவனுக்கு 60 வயசானா கூட நீ தான் அப்பா, அவனுக்கு 60 வயசு அவன் அப்பா ஆக முடியாது. அந்த மாதிரி யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அந்த ஸ்டேஜிலேயே நிற்கணும். அதான் மரியாதை. அது எந்த கேள்வி தேவையோ அந்த கேள்வி, கண்ட குப்பையெல்லாம் வரக்கூடாது. நமக்கு எது தேவை, நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியம், எது உதவும், அதை கேட்கறதுல தப்பே கிடையாது. ஆனால் தேவையே இல்லாததோ நம்ம இவர் மாதிரி கோயிலில் ஏன் அபிஷேகம் பண்ணுறாங்க, ஏன் இது பண்ணுறாங்க, அவங்க ஊர்லெல்லாம் பேசுகிறாங்களே, அது மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா ஊரில் பேசுகிறத பற்றி நமக்கு என்னத்துக்கு? நம்ம என்ன பேசுகிறோன்னு பார்க்கணும். ஊரில் 1000 பேர் 1000 விஷயம் பேசுவோம். ஆன்மீகமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அது நம்ம அவங்க விருப்பத்துக்கெல்லாம் தடைப்பட முடியாது. நம்ம என்ன பேசுகிறோம் அதான் நமக்கு முக்கியம். இவர் சொன்னார், கேட்டார் தெரியுமா, கோயிலில் அபிஷேகம் பண்ணுறாங்களே ஏன், அதனுடைய பலன் என்னான்ட்டு. அது அடையாளம், அது அடையாளம். இதுங்களில் யாகம் நடத்துவாங்க. அந்த யாக குண்டத்தில் உன் நகை போடு, உன் புடவை போடு, உன் ஜாக்கெட்டு போடு, உன் பந்தை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் நெருப்பு தண்ணி வச்சு யாருன்னா யாகம் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? நெருப்பு வச்சு தான் யாகம் பண்ணுவாங்க. அப்போது இந்த நெருப்பில் போடும்போது அது எதுக்குன்னா வெளியே அடையாளம்தான். உன் கையை போடுன்னா போட சொன்னோன்னு போட்டு தூக்கி போட்டுருவங்க நெருப்பில். அதனால் அவன் என்ன சொல்லிட்டான், புடவையை போடு, புடவையாக பாவம் பண்ணிச்சு, புடவையில் போடுறதால உன் பாவம் போகுமான்னா போகாது. அப்போது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் அடையாளம். இது இகப்பரம் 2 இருக்குது, இரவு பகல் 2 இருக்குது. அதே மாதிரி யாகம் யோகம் 2 இருக்குது. என்னக்குது? யோகம். யாகம்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு, யோகம்ன்றது பண்ணுறதுக்கு. யாகம்ன்றது தெரிஞ்சுக்கிறது. இந்த நெருப்பில் இதெல்லாம் போட்டால் நம்ம பாவம் அழியும், இது குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இல்லை இந்த நெருப்பில் போகாது, அங்கே ஒரு கல் கட்டி அது குண்டம்ன்றான். இந்த உடல் ஒரு குண்டம், யாக குண்டம் இது. அப்போ இதில் யோக குண்டத்தை கலப்பினோம்னா நெருப்பு கிளம்பும், நெருப்பு கிளம்புனா நம்ம பாவங்கள் அழியும். அப்படின்றதுக்கு தான் யோகமே மகான்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த அபிஷேகம்ன்றது என்ன, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம்னு வச்சுக்கிறாங்க. கும்பம்னா என்ன? கும்பம்னா உடல்.
உன்னுடைய உடல் தான் கும்பம். இந்த கும்பத்துக்கு அபிஷேகம் நடக்கணும். இது ஏன் வருஷம் பண்ணான்னா டெய்லி பண்ணான்னா நடக்காது. கும்ப அபிஷேகம் பண்ணால் அமுதம். அமுதம்ன்றது மனிதனுக்குள்ள மட்டும்தான் இருக்குது. இந்த அமுதம் உருவாக்குறதுக்கு 12 வருஷம் தேவைப்படுது மனுஷனுக்கு. அந்த 12 வருஷம் பொறுத்து அந்த அமுதம் சுரந்ததுன்னு சொன்னால் அதான் இந்த கும்பம், உடல் என்ற கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது. அதனால் அதுக்கு கும்ப அபிஷேகம்னு வச்சான். இந்த அபிஷேகங்கள்லாம் ஆராதனை ஸ்லோகங்கள் இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்குது அப்படின்னா, இந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் நீ சொல்லி பழகும்போது உன் மனம் ஒருநிலைப்படும். ஒருநிலைப்பட்டால்தான் தெய்வத்தினுடைய நிலைக்கு நீ எட்ட முடியும். மனம் ஒருநிலைப்படாத தெய்வ நிலை எட்ட முடியாது. அதனால் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்லுவார் பட்டினத்தார். அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன். வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னாரு. எப்பா அட்டாங்க யோகம் பண்ணுறேன், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, அப்படி 6 ஆதாரங்களையும் பண்ணுறேன். சரி, இதனால் கடவுளை பார்க்க முடியாதுப்பா. பார்க்க முடியாது. இதெல்லாம் ஏன்பா பண்ணணும் நான் அப்படின்னா, இத்தனையும் உன் மனம் நிற்கிறதுக்காக பண்ணுறடா. உன் மனம் நின்று போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம். மனம் நிற்காத வரையும் கடவுளை பார்க்க முடியாது. அப்போ மனத்தினுடைய நிலை என்ன? செயலற்ற நிலை. மனம் செயல் புரியக்கூடாது. தின மேலே உட்காந்துப்பான், என்னப்பா பண்ணா சும்மா இருக்கிறேன்மா. சும்மா இருந்தால் அமெரிக்காவை யோசித்துக்கு நிற்பான். சும்மா இருக்க தான் முடியாது மனுஷனால். எதையாவது ஒன்று நினச்சின்னுப்பான், எதையாவது ஒன்று செய்துன்னுப்பான், ஏதாவது ஒரு செயலில் இருந்துக்கினே இருப்பான் மனுஷன். சும்மா இருக்க மட்டும் முடியவே முடியாது. சும்மா இருக்க முடிஞ்சு போச்சுன்னா அவனே ஞானி, அவனே மகான், அவனே கடவுள். ஏன்னா இந்த மனத்தினுடைய கூறு அப்படி இல்லையா? அது மறைமுகமாக இருக்குது. சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் அந்த காரணமாக மறைஞ்சிக்கின்னு இருந்து நம்மளை ஏக்கிக்கினுக்குது. இந்த மனத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, ஆன்மாவுடைய குழந்தை இந்த மனம். அப்போ இந்த மனத்தினுடைய செயல் எப்போ போவோம் அப்படின்னா, இந்த மனம் போய் ஆன்மாவில் சேர்ந்தால் மனத்தினுடைய செயல் போச்சு. அப்போ ஆன்மாவுடைய செயல் வரும். ஆன்மாவுடைய செயலினுடைய நிலை என்ன அப்படின்னா, தெய்வ நிலை. மனித நிலையில் மனுஷனுக்கு மனசு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மனசு. ஒரு புலி செத்து போச்சுன்னா புலி செத்து போச்சு, மாடு செத்து போச்சுன்னா மாடு செத்து போச்சு, ஆடு செத்து போச்சுன்னா ஆடு செத்து போச்சு, மனுஷன் செத்து போனால் என்ன செத்து போச்சு? பொணமாயிடுச்சு. பேரே மாறி போச்சு உனக்கு. இதில் என்னடா ஆட்டங்குது? எதை கண்ட? எதுவும் கூட வரப்போகுது. வாய்ப்புகள் உனக்கு நல்லது செய்ய கிடைச்சிக்குது. 1000 பேருக்கு நன்மையை செய், புண்ணியத்தை தேடிக்கும். ஆனால் வாய்ப்பு கிடைச்சதுன்னு அகங்காரத்தில் அழியாது. அது உன் ஜென்மம், உன் வம்சத்துக்கு பாதிக்கும். அது உன்னை மட்டும் பாதிக்காது. அதுக்கு தான் சொன்ன, மாதா செய்தது மக்களுக்குன்னா, நீ என்ன செய்தோ உன் வம்சத்துக்கே வந்துடும். நீ செய்கிற தர்மம் உனக்கு கிடையாது, உன் பிள்ளைங்களுக்கு. அதனால் மாதா செய்தது மக்களுக்கு. அதனால தான் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், தர்மத்தை கையாளுங்க. தர்மம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே மனம் இலகிடும். மனம் இலகினாவே அந்த அடுத்த ஸ்டெப் அது இறைவனை நோக்கி பயணம் பண்ணும். மனம் மொரட்டுத்தனமாக இருந்ததுன்னா உலகத்தை நோக்கி தான் பயணம் பண்ணும். ஏன்னா இறைவனே மென்மையானவன், இறைவன் பூ போன்றவன், இறைவன் பேரொளியானவன், இறைவன் கருணை உள்ளவன். அந்த ஈக்குவலாக அதனுடைய முழு நிலைக்கு போனாலும் கால் நிலைக்கு மனுஷன் போனால் போதும், இறைவன் தூய்ப்பான் உன்னை. ஆனால் நீ அதில் தொடவே தொடாத மொட்டுத்தனமாக வச்சு சுத்தினா இறைவன் உன்னை கழிச்சு கட்டிடுவான். அதனால தான் சொர்க்கம் நரகம் எங்கன்னா இது இங்கே இக வாழ்க்கையில் தான் இருக்குது. ஒன்றும் தனியாக அதுக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்தின்னு இல்லை. அப்போ நீ செய்கிற செயலை பொறுத்து தான் இங்கே வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. அதனால்தான் தலையெழுத்துன்றது இறைவன் ஒவ்வொருத்தனுக்கும் தலையெழுத்து எழுதுந்தாண்டா மனிதனை விட இறைவன் கோடிக்கணக்கில் போகணும். எத்தனை கோடி கடவுளை வச்சு நீ தலையெழுத்து எழுதுறது? யாரும் எழுதுறது. உன் தலையெழுத்தை நீயே வகுத்துக்கிற. உன் வாழ்க்கை அடுத்த பிரிவில் எப்படி வாழ போகிறன்னு நீயே இந்த வாழ்க்கையில் முடிவு பண்ணிக்கிற.
இந்த பிறவியில் நீ என்ன செய்கிறியோ அதுவே உன் அடுத்த வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைய போகுது. அதனால தான் வாய்ப்பு கிடைக்கும்போது நன்மையை செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது தர்மத்தை செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது 10 பேருக்கு நல்லதை சொல்லுங்க அப்படின்னு படித்து சொல்கிறது காரணம் அதுதான். இது எல்லாம் தான் இறைவனுடைய பயணத்துக்கு உதவும். இறைவனுடைய பயணத்தில் அறிவாளித்தனம் உதவாது, முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் தான் ஓணும். கடவுள் இருக்குதா இல்லையா நீ ஆராய ஆரம்பிச்சுன்னா விடையே கிடைக்காது. சொன்னாங்க இருக்குதுன்னு, இல்லையா இருக்குதா நான் பார்க்குறேன்னு போகணும், அது முட்டாள்தனம். போகிறதுக்கு பயணம் பண்ணுறது முரட்டுத்தனம் வேணும். இருந்தால் இருக்கிற செத்தா சாவரியா நான் அந்த பொருளை பார்க்கணுன்ட்டு. நீ நான் அறிவாளி 6 அறிவு படிச்சேன்னு ஆராய ஆரம்பிச்சு நான் இறைவனோட தொடக்கூட முடியாது உன்னால். அதனால தான் நான் சொல்லுவேன், தனிமையில் நீ நானும் பேசுறதை விட ஒரு சபையில் வந்து பேசு. ஏன்னா அடுத்தவங்களுக்கு வராத எண்ணம் உனக்கு வரும்போது உன் எண்ணத்தை 10 பேர் பகிர்ந்துக்குவாங்க. நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் உனக்கு மட்டும் சொல்கிறத விட 100 பேருக்கு சொன்னால் அது பயன் தரும் அப்படின்னு சொல்கிறது கேளுங்க. உடல் உயிர் ஆன்மா இல்லை, ஜீவன் உயிர் ஆன்மா. என்னது? ஜீவன் உயிர் ஆன்மா, உடல் தனி. ஆனால் இந்த முப்பொருளும் ஒன்று சேர்ற பொருள், முப்பொருளும் பிரிகிற பொருள். உடல் பிரியறதும் இல்லை, ஒன்று சேர்றதும் இல்லை. ஆமாம் ஆமாம், என்ன சொல்கிறாரு அவர்? ஆமாம், உடம்பு போச்சுன்னா உயிர் அழிஞ்சிடும், உயிரை போயிடுச்சுன்னா உடம்பு அழிஞ்சிடும். ரெண்டும் ஓணும். ரெண்டும் நான் என்ன சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட, உயிர் இல்லாத உடல் இருக்காது, உடல் இல்லாத உயிர் வாழ முடியாது. ரெண்டும் இணைஞ்சாதான் இல்லையா? விந்து 2 விதமாக, ஒரு மனுஷனுக்கு ஒரு விந்து இருந்தால் போதாதா? ஏன் 2 விந்து ஓணும்? ஒரு பெண்ணுக்கு ஒரு சுரநீதம் இருந்தால் போதாதா? ஏன் 2 ஓணும்? ஒரு கரண்ட்டுக்கு வரும் பேஸ் ஒரு 1000 இது வந்தால் வோல்டேஜ் வந்தால் என்ன ஒரு தப்பு இல்லையே? ஏன் நியூட்ரல் பேஸ் ஓணும்? நியூட்ரல் பேஸ் இருந்தால் 1000 வோல்டேஜ் வந்தால் கூட ஒரு லைட் எரியாது, அது கூட நியூட்ரல் சேர்ந்தால் தான் லைட் எரியும். அதே மாதிரி சூட்சும விந்து மட்டும் இருந்தால் உலகத்தில் பயன்படாது, ஸ்தூல விந்து இருந்தால் மட்டும் பயன்படாது. சூட்சும விந்தும் ஸ்தூல விந்தும் நியூட்ரல் பேஸ் மாதிரி, இது ரெண்டும் சேரும்போது தான் நீ கடவுளை அடைய முடியும். இது ரெண்டும் பிரியும் போது நீ மனுஷன். அப்போது இந்த சூட்சும விந்து ஸ்தூல விந்தோட கீழே இறங்கி வந்து பெண்ணோட புணர்வல் பண்ணும்போது போய் போகிறது உலக உற்பத்தி. இது மேலேருந்து கீழே இறங்குது. ஆனால் யோகத்து மூலிமா கீழே இருக்கிற ஸ்தூல விந்தை மேலே ஏற்றுறேன், மேலே ஏற்றி சூட்சும விந்தோட கலக்கும்போது இறைவனை பார்க்குறேன். இதுதான் நடந்துக்கின்னு இருக்குது உலகத்தில். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு தான், வேறு ஒரு அதிசயமும் கிடையாது. இது ரெண்டும் சேர்க்கறதுக்கு மன உறுதி வேணும். எதை ஒன்றா இழப்பேன், இறைவா உன்னை மட்டும் இழக்க மாட்டேன்ற மன தைரியம் வேணும். கடவுள் போனாலும் பரவாயில்ல, எனக்கு சொத்து சோகம் இருந்தால் போதும்னா வராது. ஒருபோதும் எவனாலே அனுபவிக்க முடியாது. சும்மா கதை பேசலாம், உட்காந்துக்கின்னு இன்றைக்கெல்லாம் நான் கடவுளை பார்த்தேன், கும்பிட்டேன், சேவித்தேன், இது பண்ணேன் அது பண்ணேன் சொல்லலாமே தவிர நிஜத்தில் அனுபவிக்க முடியாது. எவன் ஒரு மனம் இல்லாத நிலையில் தான் இறைவனை பார்க்க முடியும். மனம் இருக்கிற நிலையில் மனுஷனாக தான் இருப்பேன். அதனால் இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாது. அதனால தான் சொன்னான், கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னா. விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை என்ன கேட்க சொல்கிறான் மனுஷன்? பார்த்தவன் பேசுறதில்லை, பேசுகிறவன் பார்த்ததில்லை அப்படின்றான். அப்போ இவ்வளோ சித்தர்கள் பார்க்கல, இவ்வளோ பேசிக்கிறானே, இவ்வளோ ஞானிகள் பார்க்கல பேசிக்கிறானே, இப்படி தானே இவங்களுடைய அர்த்தம். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் அது இல்லை. பார்க்குற இடத்துல நீ பேச முடியாது, பேசுகிற இடத்துல அதை பார்க்க முடியாது. எப்போ நீ சூட்சும விந்துவாக இருக்கும்போது உன்னால் பேச முடியாது, ஏன்னா நீ தனித்து போயிடுவ. ஸ்தூல விந்தாகும்போது கூட்டமாக இருக்கிற பேசலாம். இதனால சொன்னான், கண்டவர் விண்ட பார்க்குற இடத்துல பேச முடியாதுடா, பேசுகிற இடத்துல பார்க்க முடியாது. இப்போ இங்கேருந்து கடவுளை பார்க்க முடியாது.
ஆனால் இங்கே இருக்கிறது உலகம் உன் கண்ணில் இருந்து மறைஞ்சு போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம், உலகத்தை பார்க்க முடியாது. நீ எப்போ கடவுளை பார்ப்ப? உலகம் உன் கண் பார்வையிலேருந்து எப்போ மறையுதோ அப்போ கடவுளை பார்ப்ப. கடவுள் எப்போ உன் கண் பார்வையிலேருந்து மறையுதோ அப்போ உலகத்தை பார்ப்ப. இதான் வாழ்க்கை சாமி. ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு தாய் என்னுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு குழந்தை பிறக்குது. அது பிறந்த உடனே தாயை பார்க்குதா தகப்பனை பார்க்குதா? எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும்போது மண்ணை தான் பார்க்கும். எந்த ஒரு குழந்தையும் தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்த உடனே அது முதல் பார்க்கறது மண்ணு தான். அதுக்கப்புறம் தான் தாய் தகப்பன் சொந்தம் பந்தம் சொத்து சுகம் எல்லாம். அப்புறம் முதல்ல அது மண்ணை தான் பார்க்கும். ஏன் மண்ணை பார்க்குது? முடிவும் மண்ணு தான். இப்போ ஒரு 30 வயசுக்குது, 40 வயசுக்குது, 50 வயசுக்குது, பணம் இருக்குது, நான் பண்ணுவேன்னுவேன். உன் உடம்பு ஒடுங்கி போய் ஓர உட்காந்து உன் புள்ள 2000 போயா ஓரமா உட்காரியா, எனக்கு தெரியும் பார்த்துக்கிறதுக்குன்னுவான். அப்போ உனக்கு என்ன தோணும்? இவங்ககிட்ட வாழறதை விட செத்து போகலான்ற எண்ணம் வரும். இதுக்கு முன்னே வாழணும்னு வந்த எண்ணம் இப்போ சாவணும்னு வருது. ஏன்? உடல் ஒடுங்கி போச்சு, பலம் ஒடுங்கி போச்சு, பணம் ஒதுங்கி போச்சு, ஆதிக்கம் பெருசாக போச்சு. புள்ள ஆதிக்கம் பெருசாக போச்சு, பொண்டாட்டி ஆதிக்கம் பெருசாக போச்சு, மருமவ ஆதிக்கம் பெருசாக போச்சு, மருமவ ஆதிக்கம் பெருசாக போச்சு. அப்போ உன் கதை ஒன்றும் நடக்கலை. அந்த நேரத்தில் உனக்கு என்ன தோணுது? செத்துடணும், அது மட்டும்தான் தோணும். ஆனால் இந்த கலையில் முழுமையாக இருக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம் அவனுக்கும் இவனுக்கும்னா, போடா எவன் தெய்வம் தேவையில்லை, இறைவன் இருக்கிறான்ற எண்ணம் இதில் வரும். இதுதான் ஞானம். இது இப்போ பண்ணுறதால நீ ஒன்றும் கடவுள் கூட போய் சேர போகிறதில்ல. இது பண்ணுறதால நீ ஒன்றும் பெரிய மகான் ஆக போகிறதில்ல. ஏன்னா உன் ஆசை விட போகிறதில்ல உன்னை. ஆனால் அந்த மனோதைரியம் வரும். அதுக்காக இதை பண்ணணும். எவனும் ஞானியாக முடியாது. நான் ஒன்றும் ஞானி ஆகலை. ஞானியாக இந்த நான் ஏன் உங்களாண்ட கத்தின்னுக்கிறேன்? நான் ஏன் உங்களாண்ட பேச போகிறேன்? எனக்கு எதுக்கு ஆசிரமம்? அதனால் சும்மானா நான் மகான், நான் மகாத்மான்றான் பொழுவக்கூடாது, பொய் பேசக்கூடாது. ஞானத்தில் உலக விஷயத்தில் எதுலையாவது பொய் சொல்லிக்கோ. ஞான விஷயத்தில் பொய் சொன்னால் உலக விஷயத்தினுடைய பாவத்தை விட அதிக பாவம் இதில் தான் சேரும். அதனால் உடல் உயிர் இருக்கிறதால இயங்குது. உயிர் மறைஞ்சதுன்னா உடல் விழுந்துடும், நிற்காது இல்லையா? ஒரு 100 கிராம் இருக்கிற ஒரு குச்சி நிற்க வச்சா நிற்க மாட்டேங்குது, விழுந்து போகுது இல்லை? 50 கிலோ இருக்கிற நீ எப்படி நின்னுங்கிற? எது நிறுத்திக்குது? எது சாமி நிறுத்திக்குது? காற்று நிறுத்தி வச்சுக்குது உன்னை விட்டு. உடலை விட்டு காற்று வெளியே வந்ததுன்னா உன்னை 4 பேர் தூக்கி நிற்க வச்சாவிட பொத்துன்னு கீழே வந்துடுவேன். அப்போ நீ நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் பேசுறதுக்கும் படுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படையானது காற்று. அந்த காற்றை பிடிங்கன்னு தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வர்றத காத்தால தான் வருது. உச்சியை மூடி தாயினுடைய கர்ப்பப்பையிலேருந்து போகிற தொப்புளினுடைய தொடர்பு காற்று போய் இடிக்கலைன்னா அந்த குழந்தை உள்ளவே செத்து போயிடும். அது இடிச்சு தான் கையும் தலையும் முன்னாடி வெளியே வருது. அப்போ உன்னை கொண்டு வந்தது இந்த உலகத்துக்கு காற்று, உன்னை வாழ வச்சுன்னு இருக்கிறதும் காற்று, உனக்கு வாழ்க்கையே இல்லாத ஆக்க போகிறதும் காற்று. இதை தான் ரொம்ப அழகாக சொன்னார் வள்ளுவர். வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும்னார். பிறந்தது நீ நிஜண்டா, போக போகிறதும் நிஜம்தான். இதையும் யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இறைவனை பிடிக்கலன்னா வைக்க போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாயிடுவேன் அப்படின்னாரு. ஆனால் எல்லாம் கேட்டுட்டு வீட்டில் போய் அவன் செய்யத்தான் செய்கிறான். இந்த முருகேசன் எடுத்துக்கோ, எல்லாம் கேட்டுட்டு அங்கே 9 தறி ஓடுதா 7 தறி ஓடுதான்னு போய் பார்க்குறாரு. நெட்டில் தெரியும். அதுக்கு தான் உன் பேர் சொல்லின்னுக்கிறேன். ஆமாம். ஆனால் நீ என்ன பண்ணுற? போகும்போது மட்டும் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறா உங்களுக்கு. எல்லாராலையும் முடிஞ்சதான் தான் 1,400 ரூபாய் கொடுக்குறாங்க. கோடீஸ்வரன் நீ போய் உன்னால் முடிஞ்சதுன்ற 9 தறி போட்டுக்கின்னு பார்த்தியாப்பா? மீதி பேரில் நானும் வீடு போய் எடுத்துன்னு வந்தேன்.
நீ மட்டும் என்னை தேடி வந்த நான் போய் இவங்களெல்லாம் ஊட்டாண்டு போய் கூட்டின்னு வந்த மாதிரி இருக்குதா? அதனால் இந்த பாழா போன மனத்தில் அந்த ஆசை நீங்க மட்டும்தான். அந்த ஆசை எது கட்சது, எது இல்லை. இந்த நிலையை கொண்டாந்துட்டான்னாவே அவன் இறைவனோடு தொடர்பு ஏற்படுத்திப்பான். ஐயோ இது கிடைக்கலையே, இது போச்சே, இது செய்யலையே, இது செய்தா சரியா வரலையேன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா கடவுளை மறந்துடுவான். அதெல்லாம் நிலையை பற்றி பேசினா ஏங்க இது கடவுளை தேடுறீங்க? விட்டுடுங்க. ஓ என் நிலை சரியில்லையே, போயா கடவுளை, நான் நல்லா இருக்கும்போது வரேன்னு சொல்லிட்டு. ஆமாம், போட்டோம் எப்படின்னா போட்டுமே. நீன்றது யாரு? நம்மன்ற யார்? அது நம்ம யார்? அது அப்ப கண்ட்ரோல் இல்ல. அப்போ நீ இல்ல அங்க. அப்போ உன் பொருள் இல்ல. அது நீ வேற இல்ல, தெரியல. பின்ன நம்ம இது இல்ல. நம்ம உள்ள இருக்கிறது தான் நம்ம. ஆனா அந்த உள்ள இருக்கிறத தேட மாட்டேன்றீங்க, இந்த உடலையே தேடிங்கிறீங்க. இதைதான் படிச்சு சொல்லிங்கிறேன். விழுந்து போதே ரமண மகரிஷி உட்கார்ந்துன்னு இருக்கிறாரு. அவங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பான்னு கூப்பிடுறாரு, குரல் வரல. நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன நாதத்தை பற்றி, அந்த ஓசைன்னு உலகத்தையும் ஆளுது உன்னையும் ஆளுதுன்ட்டு இல்லையா சொன்னேன்ல. அப்பான்னு கூப்பிடுறாரு, குரல் கொடுக்கல. ஆனால் உடல் இருக்குது, அப்பாவினுடைய உடல். இவர் யோசிக்கிறாரு, அப்போ யார் அப்பா எனக்கு? நான் முதல்ல கூப்பிட்டா குரல் கொடுத்தாரு, இப்போ கூப்பிட்டா குரல் கொடுக்கல, உடல் இருக்குது. அப்போ எனக்கு அப்பா யார்? யாது நான்ன்றது யாரு அப்படின்னு தேடிக்கின்னு திருவண்ணாமலை வந்து 13 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் வாழ்ந்து மறைஞ்சார். அப்படி இருக்கணும் மகான் தன்மை. அவங்க அப்பா அம்மா வராங்க, உலகம் ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கேயும் கிடைக்கல. யாரோ சொல்கிறாங்க திருவண்ணாமலையில் இருக்கிறாருன்ட்டு வராங்க, கத்துறாங்க கதறாங்க. இத்தனைக்கு பிராமின் அவர். கத்துறாங்க கதறாங்க, உழுறாங்க, அழுகுறாங்க, வாயே தொடர, கால் நீட்டின்னு உட்காந்து தான். அப்பா பக்காக்க இருக்கிறவங்க சொல்கிறாங்க, என்ன சாமி ஒரு பெத்த தாய் இவ்வளோ கத்துறாங்க கதறாங்க, ஒரு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னும் போது ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறாரு. அப்போ கூட வாயில் சொல்ல, பேப்பரில் எழுதி நீ வந்த வழி பார்த்து நீ போ, நான் வந்த வழியை பார்த்து நான் போகிறேன்றார். என்னமோ என் பொண்டாட்டி என் புருஷன், என் பொண்டாட்டி என் புருஷன். நீ பொண்டாட்டி செத்தா புருஷன் சாகணும், அவன் தான் பொண்டாட்டி புருஷன். புருஷன் செத்துட்டான்னா பொண்டாட்டி மேலே ஒன்று செத்து போயிடணும். நெருப்பில் போட்டு கொளுத்தக்கூடாது முன்ன மாதிரிலாம். அந்த மாதிரி சொல்ல நான். புருஷன் உயிர் போச்சுன்னா பொண்டாட்டி உயிர் போயிடணும். அவன் நயா புருஷன் பொண்டாட்டி உயிர் போச்சுன்னா புருஷன் மேலே ஒன்று செத்து போடணும், அவன் தான் புருஷன். சாவிங்களா யாருன்னா போயிட்டா 3வது மாதம் வேறு பொண்ணை பாருன்னுவீங்க, ஏன்னா மாதம் வந்துடும்னுவீங்க. இந்த மாதிரி ஆசையை வச்சுக்கின்னு எங்கேயா இறைவன் ஏற்றுறது? அவர் சொல்றார் நீ வந்த வழியை பார்த்து நீ இப்போ யாருக்கிட்ட சொல்றார்? பெத்த தாய்கிட்ட சொல்றார், பொண்டாட்டி கிட்ட சொல்ல முடியல. ஏன்? இதை தான் சொன்னான் பத்ரகிரி. பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னா. பொண்டாட்டி அர்த்தம் பொண்ணுடாது, பரவாயில்லடா, ஏதோ ஒரு காரணம் வச்சு அடிச்சு கிடிச்சு தெத்தி விட்டுடலாம், எப்படின்னா ஓடி போடுவாவோ. ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்தீங்க பாரு, நீ சாவர வரைக்கும் உன்னை சுல்லானி மாதிரி குத்துண்டானா. சுல்லானி என்னன்னு தெரியுமா? தெரியாதா? எதுக்கு கிராமத்தில் இருக்கிறீங்க? எங்கன்னா பாரிஸ்காரன் ஓரம் போய் படுத்துங்க. சுல்லானி தெரியாதுன்றீங்க. தாத்து கொம்புன்னா தெரியுமா? மாடு ஓட்டி போவாங்கல்ல, ஏறு ஓட்டி போவாங்கல்ல, மூங்கு கொம்பு வச்சுருப்பாங்க கையில், அது பேர் தாத்து கொம்பு. அது உள்ள முனையில் ஒரு ஊசி வச்சுருப்பாங்க. அது ஏறு ஓட்டும்போது தொடையில் ஒரு குத்துனா மாடு நெளிஞ்சிக்கின்னே ஓடும். அந்த மாதிரி குத்துமா அது நீ பெற்று வச்சுக்கிறது. நீ எங்கே சுகத்துக்கு போவ, எங்கே கடவுளை தேடுவ? உட்காந்து இருப்பார் ஒரு உன் பொண்டாட்டி உன்னை விட்டுதா போகிறதுக்கு கடவுளாண்ட? உன் பிள்ளைங்க விட்டாங்களா? இந்த லட்சத்தில் இருக்குது ஞானம். இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லார் நிலையும் அதான். உனக்கு சொல்கிற தனிப்பட்ட முறையில் சொல்ல. நீ 1 மணி நேரம் ஒன்றும் பேசாத உட்காந்து உன் புள்ள விட்றான்னா பாரு, யார் பிள்ளைங்களாவது விட்றாங்களா பாரு, யார் பண்ணுறேன் நேயா பேசாதுக்குற, நேயா பேசாது, நீ பேசினதே எனக்கு 10 ரூபா.
பொண்டாட்டி போய் உடனே நைஸ் பண்ணிடுவான். ஞானம்ன்றது அது இல்லை, மனசு கருங்கல் மாதிரி ஆயிடணும். இரக்கமே இருக்கக்கூடாது, பாசம் இல்லாமல் ஆக்கணும், ஆனால் எளிமையாக இருக்கணும். இது எப்படியா இது? கருங்கல் மாதிரி இருக்கணும் நீயே சொல்கிற, எளிமையாக இருக்கணும்னு சொல்கிற அப்படின்னு தோணும். அதனால் சொன்னான், அகங்காரம் முள்ளடிக்கு ஐம்புள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னா. என்னையா தூங்கணுன்ற திருப்பி தூங்கக்கூடாதுன்றன்னா, ஏன்னா இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தூக்கம் ஒன்றுக்குது. அந்த தூக்கம் ஞான தூக்கம். அது மாதிரி உன் மனசு இறைவு மேலே இலகி போகணும், உலகத்து மேலே கருங்கல்ல மாதிரி ஆயிடணும். பாசம்ன்றதே இருக்கக்கூடாது உலகத்து மேலே உனக்கு, இறைவு மேலே மட்டும் உருகி போகணும். அதனால சொன்னான், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினா. இப்படி அடையணும் இந்த இறைவனை. சும்மா வாயில் பேசுறதால இறைவன் அஞ்சிட முடியாது, படிக்கிறதால இறைவன் அஞ்சிட முடியாது. இது இவ்வளோ புக்கு இருக்குது, இதில் எந்த புக்குலையாவது இறைவன் இருக்கிறானா? எந்த வேத நூல்லையாவது இறைவன் இருக்கிறானா? இல்லை. வேத நூலில் இறைவன் தான் அந்த புக்கே போதுமே. இறைவனை பற்றி தான் வேத நூல் இருக்குது. அதை முயற்சி பண்ணி அடையிறது உன்னுடைய முயற்சி தான். அதனால் இறைவன் என்றவனே உனக்குள்ளவே ஒழிஞ்சின்னுக்கிறான். அதை தேடுங்க. காற்றை பற்றி சொன்னீங்க. காற்றை பற்றி நீங்கள் பேசும்போது அந்த சத்தம் வந்து காற்று மூலயமா வருதா, இல்லை எப்படி கேட்குது? நான் அது எனக்குள்ளே எப்படி இருக்கும்? நீ சாப்பிட்றதா காற்று மாசு, இதனால் கெட்ட எண்ணங்கள்லாம் எனக்கு எனக்குள்ளே வந்து தோணுது. காற்று மாசு நீ சாப்பிட்றதால வருதுப்பா. காற்று வெளியே இந்த ஒரு கண்ணாடி ரூமில் போட்டுட்டு உன் வெளியே இந்த காற்று வரட்டேன்னா இருப்பியா? உயிராக இருப்பியா? இருக்க முடியாது இல்லையா? நீ சாப்பிடாம 10 நாள் படுத்து உனக்கு காற்று வருத பாரு, வருமா? வராது. ஏன்னா இந்த கேஸ் தயார் பண்ணுவாங்க தெரியுமா? கிராமத்து பக்கம் சாணியெல்லாம் ஒரு தொட்டி கட்டுவாங்க. தொட்டி கட்டி சாணி கொட்டுவாங்க. சாணி கொட்டி தண்ணி ஊற்றி அதை குழப்பி விடுவாங்க, மூடிடுவாங்க. மூடினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கேஸ் உருவாகும். அந்த கேஸ் தான் காற்று. நீ என்ன பண்ணுற தெரியுமா? சோறு, குழம்பு, கறி, மீன் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி குழப்பி விட்டுற குடலில். அதனால் கேஸ் வருது. அதனால் பேசுகிற நீ சாப்பிடாத ஒரு 15 நாளைக்கு படுத்துக்கோ, மூச்சு வருதப்பார். அதனால தான் சொன்னான், கடவுள்னா எதிரான்னு சொன்னால் ஆகாரம் தாண்டா கடவுள். அதை விட ஒரு கடவுள் உலகத்தில் எதுவும் இல்லைடான்னா. சாப்பாடு தான் மனுஷனுக்கு கடவுள். பிள்ளைகள், மனைவி, இவர்கள யார் மேலே நம்ம அதிகமான பாசம் வைக்க வேண்டும்? உன் மேலே வைக்கணும். மற்றவங்க மேலே வச்சோன்னா ஏமாந்து போடுவேன். இங்கே என்கிட்ட பல பேர் வந்தாங்க. இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னே அம்பத்தூர்லேருந்து ஒரு கணவன் மனைவி வந்தாங்க, கொஞ்சம் வயசானவங்க. அவங்க வந்து அழுதுக்குனே வந்து உட்காந்தாங்க. என்னம்மான்னு, நான் ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அது உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு. அப்புறமா அவங்க கேட்டாங்க, பாடியில் எனக்கு ஒரு வீடு இருக்குது, நான் இந்த ஆசிரமத்துக்கு எழுதிடுறேன், அப்படி இல்லை விற்று கொடுக்க சொன்னாலும் விற்று கொடுத்துட்றேன், பணமாக கொடுத்துட்றேன், ஆனால் நாங்கள் இங்கே தங்கிக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மற்ற ஆசிரமம் மாதிரி கிடையாது, இங்கே காலையில் வரணும், சாயந்தரம் போயிடணும். ஏன்னா எத்தனையோ ஆசிரமங்களே தங்கி ஆசிரமத்தில் இருக்கிற பொம்பளைங்க நல்ல பொம்பளைங்க, ஆசிரமத்தில் இருக்கிற ஆம்பளைங்களும் நல்ல ஆம்பளைங்க, எந்த தவறுக்கும் ஈடுபடுறதில்ல. ஆனால் ஊர் சும்மா இருக்காது. சொன்ன விஷயத்தையே 10 வாட்டி சொல்லும்போது பொய்யான விஷயம் உண்மையாக மாறிடும். மாறும்போது அது ஆசிரமத்தினுடைய பேர் கெட்டு போயிடும். அதனால் நான் ஆசிரமம் கட்டின நாள்லேருந்து இங்கே யாரையுமே தங்க வைக்கிறது இல்லை. காலையில் வாங்க, எல்லாம் தெரிஞ்சுங்க, சாயந்தரம் வீட்டு போய் சேர்ந்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி தங்க வச்சு பல ஆசிரமங்கள் பல வழியில் போயிருக்குது. நமக்கு அந்த வம்பு வேணும். அதனால் நான் சொல்லிட்டேன், இங்கே யாரையும் தங்க வைக்கிறது இல்லைன்னு. ஏம்மா குழந்தைங்க இல்லையான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு புள்ள அமெரிக்காவில் இருக்கிறான், ஒரு புள்ள இங்கே இருக்கிறான். 2 பேரை வந்து சண்டை பழித்து ஸ்டேஷன் வரைக்கும் போய், நான் உங்களுக்கு பிள்ளை இல்லை, நீங்கள் எங்களுக்கு தாய் தகப்ப இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ கடைசி காலத்தில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தடுமாற்றமாக இருக்குது. அதனால் எங்கள் ஆசிரமத்தில் சேர்ந்துக்கினா நாங்கள் நிம்மதியாக இருக்கலான்றதுக்கோசம். அதுக்கு இந்த ஆசிரமம் இல்லை, வேறு அனாதை ஆசிரமம்னு வச்சுங்கிறாங்க. அங்கே பணத்தை கட்டிட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களே பாதுகாத்து போடுவாங்கம்மா, அங்கே போயிடுங்கன்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, பெத்த புள்ள
நம்ம பிள்ளைங்க எப்படிலாம் வாழணும்னு தாய் தப்பன் ஒரு கற்பனையில் அவன் உழைப்பெல்லாம் போட்டு வளர்க்குறான். அது வளர்ந்த உடனே ஒரு மனைவியை கட்டின உடனே வளர்கிற வரைக்கும் தாயும் தகப்பனும் கடவுள் மாதிரி நினைக்கிறான். ஒரு மனைவியை கட்டினோன்னா தாயும் தகப்பனையும் தூக்கி ரோட்டில் போட்டுடுறான். இது 100க்கு 75% இன்றைக்கி உலகத்தில் நடந்துக்கின்னு இருக்குது. சில தாய் தகப்பன் போய் வெளியே என் பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி அக்ரூரம் பண்ணுறாங்க, இப்படி அக்ரூரம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. சில தாய் தகப்பனால் சொல்ல முடியாத தனக்குள்ளே போட்டு வெம்பி சாவறாங்க. நான் ரொம்ப தாழ்மையாக கேட்குறது, கடவுள்லாம் அப்புறம், குருவெல்லாம் அப்புறம், முதல்ல தாய் தகப்பனை கடவுளாக எண்ணுங்க பெற்ற பிள்ளைங்க. அதே மாதிரி தாய் தகப்பனுங்க பிள்ளைங்கள அன்பை செலுத்தி வாழ வைங்க, காசை காட்டி வாழ வைக்காதீங்க. காசை காட்டி வாழ வச்சிங்கன்னா அன்பு இல்லாத வளரும், அப்புறம் உங்களை தூக்கி வெளியே போட்டுடும். அதனால் தாய் தகப்பன்றோம் குழந்தைங்க மேலே அன்பை கொட்டி வளர்க்கணும். அதே மாதிரி பிள்ளைங்க அன்போடு வளர்ந்து தாய் தகப்பனை கடவுளாக கொண்டாடினா அந்த பிள்ளைங்க உலகத்தில் சிறந்த பிள்ளைங்க. தாய் தகப்பனை உங்களை உலகத்துக்கு அடையாளம் காட்டினதே உங்கள் தாய் தகப்பன் தானே, கடவுளெல்லாம் அப்புறம் தானே. அப்படிப்பட்ட தாய் தகப்பனை தூக்கி சொத்து கோசம் துட்டு கோசம் தூக்கி போடுற பிள்ளைங்க நீங்கள் உண்மையான பிள்ளைங்கள எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால் தாய் தகப்பனை கடவுளாக கொண்டாடுற பிள்ளைங்களை பாராட்டக்கூடிய பிள்ளைங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அன்பு செலுத்தி வாழ வைக்கிற தாய் தகப்பனுங்க பாராட்டக்கூடியவங்க. காசு தான் குறிக்கோளாக வந்து வாழ வைக்கிற தாய் தகப்பனும் சரியில்லை, காசு தான் குறிக்கோளாக தாய் தகப்பங்கிட்ட காசுக்கிற வரைக்கும் பிடுங்கலான்ற பிள்ளைங்களும் சரியில்லை. இது 2 பேரும் மாற்றிக்கினா இந்த உலகத்துக்கு நன்மை, உங்களுக்கும் நன்மை. ஏன்னா உலகம்ன்றது பார்வையில் வாழுது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துன்னு போகிறான். ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை தாய் தகப்பன் தூக்கி போட்டான்னா இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனை தேத்தி போடுவான். அப்படி தேத்திட்டு நீ வாழ்ந்தீங்கன்னா நாளைக்கு உன் பிள்ளைங்க கிட்ட நீ படாத சிரமப்படுவ. ஏன்னா நாளைக்கு உனக்கும் ஒரு குழந்தை குட்டி வந்ததில்லை. அதனால் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை காப்பாற்றுறது அது அவங்களுக்காக நினைக்காதீங்க, உங்களுக்காக நினச்சிங்க. நீங்கள் அந்த தாய் தகப்பனை பாதுகாப்பாக வளர்க்கும் போது உங்களுக்கு பிறந்த சந்ததிங்க அதை பார்க்கும். ஓ நம்ம நம்ம பாட்டி பாட்டனை நம்ம அம்மா அப்பா இப்படி வச்சுருந்தாங்க, நம்ம அம்மா அப்பாவை இப்படி வச்சுருக்கணும்னு நினைக்குவாங்க. அதுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருங்க, அதுவே உங்களுக்கு நல்லது. நம்ம கர்ம வினை தீர்ந்து விட்டது அப்படிங்கிறத எப்படி உணர முடியும்? நீ சுகமாக நிம்மதியாக இருந்தீங்கன்னாவே நமக்கு ஒரு வினையே இல்லைடான்னு அர்த்தம். 3 வேளையும் சாப்பாட்டு கட்சி, எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல், யாருக்கும் நீ விரோதியாக இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தீங்கன்னா நம்ம கர்ம வினை தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர்கிட்ட பகை வளர்த்துக்கின்னு, யாரையாவது ஒருத்தரை சண்டை வலிச்சுக்கின்னு, சாப்பாடு கூட இல்லாத, கையில் காசு இல்லாத பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னால் கர்ம வினை தீரலன்னு அர்த்தமா? குலதெய்வ வழிபாடு அப்படின்னு அதை ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்களே சுவாமி, அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சில பேர் பண்ணவங்களாம் கூட வந்துட்டு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறேன். குலதெய்வ வழிபாடு பண்ணும் செத்தே போயிடுறான், குலதெய்வ வழிபாடு பண்ணாதான் இருக்கிறான். குலதெய்வம்ன்றது என்னது? குலத்தை காக்கக்கூடிய தெய்வம். அது என்ன தெய்வம்? அது அது நிறைய தெய்வங்கள் பார்த்துக்கோ. ஒருத்தனுக்கு முனேஸ்வரன், ஒருத்தனுக்கு காட்டேரி இருக்குது, ஒருத்தனுக்கு கன்னி பொண்ணு இருக்குது, ஒருத்தனுக்கு இசுகி இருக்குது. இல்லை இத்தினி உன்னை காப்பாற்றினுக்குது. கடவுள் ஒன்றுடான்னு சொல்லிங்க உலகத்தில். நீ இல்லைன்னா குலதெய்வமும் இல்லை, கோத்திர தெய்வமும் இல்லையே. குலதெய்வம் உன்னை சாபாவத்தை காப்பாற்றுமா? சொல்லுமா. நான் எத்தனை முறை சொல்கிறேன், விதி தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். எந்த குலதெய்வமும் கோத்திர தெய்வமும் கிடையாது. முனேஸ்வரன் ஒன்று செத்து போனவன் தான் முனேஸ்வரன். காட்டேரின்றது குழந்தை பிறக்க முடியாத ஒரு தீட்டோடு சாகுது பாரு, அதான் காட்டேரி. கன்னின்றது கல்யாணம் ஆகாத செத்து போகிறது. இதெல்லாம் திருப்பி பிறப்பெடுத்த பிறகு எங்கே அங்கே காட்டேரி உட்காந்துங்குது, முனேஸ்வரன் உட்காந்துங்குது. ஏமாளித்தனம். இதை தான் மூட நம்பிக்கைன்றது. எதை நம்பணுமோ அதை விட்டுட்டு நம்பக்கூடாததை நம்பின்னு திரியிடுவேன் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா? நான் பல முறை சொல்கிறேன், நீ எதையுமே நம்பாத, உன்னை நம்ப சிறப்பாக இருப்பேன்ட்டு. உன்னை நம்பாத மற்றதெல்லாம் நம்பினா ஏமாந்து போயிடுவேன்னு சொல்கிறேன் இல்லையா? குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கிடுறோம், இதனால் என்ன பயன்? இதை தான் முதல்ல நீ உட்காரத்துக்கு முன்னாடியே பதிலே சொல்லிட்டு நம்ம அது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறேன். அடையாளமே கிடையாதும்மா. அடையாளம்னு நீ உனக்கு அறியாமையில் சொல்லினுக்கிற. கிறிஸ்டின் இருந்தால் சிலுவை போட்டுன்னுப்பான்,
அது மதத்துக்கு அடையாளம். இந்துவாக இருந்ததுன்னா இந்துவில் சிவகோத்திரமாக இருந்தால் பட்டை போட்டுப்பான், ஓ இவர் சிவகோத்திரத்தை சார்ந்தவர். இந்துவாக இருந்ததுன்னா நாமம் போட்டுப்பான், ஓ இவர் விஷ்ணுவை சார்ந்தவர். இந்துவாக இருந்தால் பெருசாக நலா போட்டு மாதிரி குங்குமம் வச்சுப்பார், ஓ இவர் அம்மன் பக்தர். இதுக்காக வைக்கிறான். மூடனுங்க மாதிரி இல்லையா இது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது. முஸ்லீமாக இருந்தால் தொப்பி போட்டுக்கணும், கிறிஸ்துவனாக இருந்தால் தாடி மீசை ரெண்டையும் எடுக்கணும், முஸ்லீமாக இருந்தால் மீசை மட்டும் எடுக்கணும், தாடி விட்டுக்கணும். இது என்னடா மதம்? என்ன மதம் இது? மனிதன் தானடா நீ. உன்னை விட உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குதடா, அது மதத்திலையா தேடுறது, மனசில் தேடுறா இல்லையா? இங்கே வந்து இறைவன், அதுதான் சொன்னேன், ஒரு கை ஜான் அளவில் தான் இறைவன் இருக்கிறான். நீ உலகமெல்லாம் போய் தேட வேண்டியதில்லை, உன் கையளவில் ஒரு ஜான் அளவில் உங்கள்கிட்டவே கடவுள் இருக்கிறான். அந்த ஜான் அளவில் இருக்கிற இடம் இது. அதனால தான் சொன்னான் அகஸ்தியர், சுற்றியே அலைவதில்லை, சூட்சம் சூட்சம். இறைவனை பார்க்கறது ஊரெல்லாம் திரிஞ்சு தேடுறது இல்லைடா, அது ரகசியம்டா. சூட்சம்னா ரகசியம். அதனால் சுற்றியே அலைவதில்லை, சூட்சம் சூட்சம். சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். உன் மனசை திரும்ப இங்கே சேர்த்துட்டீங்கன்னா அதுதான்டா மோட்சத்துக்கு வழி. ஊரெல்லாம் திரியிறது இல்லைடா அப்படின்ட்டு. அப்போது இந்த மோட்ச வீட்டில் பொட்டு வைக்கிறதோ திருநீரிடுறதோ நாமம் போடுறதோ, அதை இப்போ நான் உன்னை தொட்டால் தானே உணர்வு வரும். தொடாமல் நான் பேசின உணர்வு வருமா? அந்த உணர்வை இந்த இடத்துல உண்டாக்கிக்கிறான்னு. இது சராசரி மனுஷனுக்கு. ஆனால் யோகத்தில் வரவனுக்கு அது உண்டாக்க வேணும், அது தானாகவே உணர்வு அங்கே வந்துடும். வந்துக்குதா இல்லையா சாமி உங்களுக்கெல்லாம்? இல்லையா? அந்த உணர்வு எங்கே வருதோ இவன் நினைவு அங்கே போகுது. அப்போது இவன் எதோட உறவாடினுங்கிறான்? இவன் உணர்வோட உறவாடுறான். இவன் உணர்வு எதோட உறவாடுது? இறைவனோட உறவாடுது. அதான் இறைவன். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.